வணக்கம். ASML சுஜூகி லிமிடெட் இன் ஆன்லைன் கற்றல் தளத்திற்கு வரவேற்கிறோம். இன்று நாம் ரயில்களில் காட்டப்படும் A9 ஆகஸ்ட் P என்ற தவறான குறியீடு பற்றி பேசுவோம். அதனுடன் P1120 ஐயும் காட்டுகிறது. முதலில் இந்த தவறான குறியீடு பற்றி தெரிந்து கொள்வோமா? P என்பது 9. என்னால் யூரியாவின் தரம் மோசமடையில் உங்கள் கார் காண்பிக்கப்படுகிறதா? இந்த குறியீட்டை சரிசெய்ய நீங்கள் முதலில் யூரியாவின் தரத்தை சரிபார்க்க வேண்டும். தரத்தை சரிபார்க்க உங்கள் காரின் யூரியா டேங்கில் யூரியாவை வைக்கவா? நீங்கள் வடிகால் பிளக்கிலிருந்து யூரியாவை அகற்றலாம், அல்லது நீங்கள் ஏற்கனவே அதை வீரியத்திலிருந்து வெளியே எடுத்திருந்தால் சில சோதனைகள் செய்வதன் மூலம் யூரியாவையும் சேகரிக்கலாம். யூரியா சேகரிக்கப்பட்டவுடன் அதில் சில துளிகளை டிஜிட்டல் ஒளிவிலகல் மீட்டரில் வைக்க வேண்டுமா? தொடக்க பொத்தானை எவ்வாறு அழுத்துவது? யூரியாவின் தரம் சில நேரத்திற்குப் பிறகு காட்சிக்கு வரத் தொடங்கும். இப்போது யூரியாவின் தரம் 32.5 ஆகஸ்ட் இருந்தால் அதை இங்கே காணலாம். இது சரியான யூரியா தரமா? ஆனால் குறைந்தபட்சம் 31.5 மற்றும் அதிகபட்சம் 33.5 பயன்படுத்த முடியுமா? உங்கள் யூரியாவின் தரம் சரியாக இல்லை என்றால் நீங்கள் அனைத்து யூரியாவையும் அகற்றி தொட்டியை தண்ணீரில் சுத்தம் செய்து அதில் புதிய யூரியாவை சேர்க்க வேண்டுமா? யூரியாவின் தரம் சரியாக இருந்தால் நீங்கள் பின்வரும் படிகளைச் செய்ய வேண்டும். எனவே உங்கள் மாதிரி ஈஸ்கெயின் பயன்பாட்டின் முகப்புத்திரைக்குச் சென்று டயக்னோஸ்டிக்ஸ் உடன் விருப்பத்தை கிளிக் செய்க. இப்போது PS6 ஐ கிளிக் செய்யவும். இந்த குறியீடு OBD2 ரயில்களில் மட்டுமே வருகிறது, எனவே OBD2 ஐ தேர்ந்தெடுக்கவா? இப்போது நீங்கள் கண்டறிதல் திரைக்கு வருவீர்களா? கண்டறிதல் திரையில் வந்த பிறகு சரிசெய்தல் விருப்பத்தை கிளிக் செய்க. இப்போது நீங்கள் இங்கே பல விருப்பங்களைக் காண்பீர்கள். எனவே இங்கே நீங்கள் சரிசெய்தல் குழு 6 செல்ல வேண்டும். சரிசெய்தல் குழு 6க்குச் செல்வதன் மூலம் நீங்கள் இந்த அளவுருவுக்குச் சென்று அதைச் சேர்த்து இங்கே 1 ஐ எழுத வேண்டுமா? முந்தைய அளவுரு 0 இருந்தது, ஆனால் இப்போது மீட்டமைக்கப்பட்டு வேன் செய்யப்பட்டதை நீங்கள் காண்கிறீர்களா? இந்த அளவுருக்கள் மீட்டமைக்கப்பட்ட பிறகு உங்கள் பிரச்சினை தீரும். பிறகு P2, P9 மற்றும் P1120 குறியீடுகள் அகற்றப்படும், மேலும் வாகனத்தில் யூரியாவின் தரம் சரியாக இருக்கும் வரை இந்த குறியீடுகள் வராது. ECU மென்பொருளை ஒளிரச் செய்த பிறகும் இந்த குறியீடுகள் வரலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே குறிப்பிடப்பட்ட நடைமுறையைச் செய்தால் உங்கள் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்குமா?